Hi students, this is Syed Mukhtar, your English trainer from Ada 247 Tamil. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த செஷனில் வந்து ஐபிபிஎஸ் பிஓ இருக்குல்ல, ஐபிபிஎஸ் பிஓ நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஸோ நிறைய பேர் நம்ம கேட்ட கொஷின் என்னென்னா, சார் இந்த பாண்டு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுற மாதிரி தான் ஏதோ இருக்குமா, இது ஐபிபிஎஸ் பிஓ நான் வந்து இப்போ கிளியர் ஆகிட்டேன், ஜாப் கிடச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் பாண்ட் அக்ரிமெண்ட் மாதிரி சைன் போகிற மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கான முழு விளக்கமும் in this video I'm going to explain. ஓகேப்பா. ஸோ நம்மளுக்கு தெரியும் ஐபிபிஎஸ் பிஓ எக்ஸாமுக்கு காமன் பாண்ட் இருக்கா கேட்டால் இல்லை, கிடையாது. ஐபிபிஎஸ் பிஓ எக்ஸாமுக்கு காமன் பாண்ட் அப்படி ஒன்று கிடையாது. ஐபிபிஎஸ் சொல்கிறது ஒரு ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி. ஐபிபிஎஸ் எந்த ஒரு பாண்டும் எடுக்க மாட்டாங்க. நீங்கள் அலாட் ஆகும் பேங்க் தான் பாண்ட் ரூல்ஸை நிர்ணயிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பேங்க் ஆஃப் பரோடாவில் அலாட் ஆகிட்டீங்க வச்சுக்கோங்களேன், அவங்க தான் உங்களுக்கு வந்து என்னது பாண்ட் அக்ரிமெண்ட்லாம் போடுற மாதிரி இருக்கும். தவிர இது ஐபிபிஎஸ் போட மாட்டாங்க. ஸோ அன்டில் செலெக்ஷனாக இருக்குது ஐபிபிஎஸ் உங்களை தொந்தரவே பண்ண மாட்டாங்க. ஒன்ஸ் செலெக்ஷன் ஆனக்கப்புறம் தான் நீங்கள் எந்த பேங்க்கில் செலக்ட் ஆகிறீங்களோ அந்த பேங்க் தான் உங்களுக்கு வந்து பாண்ட் அக்ரிமெண்ட்லாம் போடுவாங்க. சர்வீஸ் பாண்ட் அக்ரிமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ வென் டு யூ சைன் த பாண்ட் போடுறது ஃபைனல் செலெக்ஷனுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம இது சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு அப்புறம் ஜாயினிங் டே அல்லது ஜாயினிங் டேட்டுக்கு முன்னாடி இந்த டைமில் தான் நம்ம சைன் பண்ணுற மாதிரி, அதாவது எக்ஸாம் எழுதும்போது அல்லது இன்டர்வியூவில் பாண்ட் சைன் செய்ய வேண்டியது இல்லை. ஸோ எக்ஸாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐபிபிஎஸ் எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா அந்த டைமில் நீங்கள் சைன் பண்ண தேவையில்லை. ஒன்ஸ் செலெக்ஷன் ஆனக்கப்புறம் தான், ஜாயினிங் டே தெரிஞ்சக்கப்புறம் தான் என்னது இது சிக்னேச்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேப்பா. ஸோ செலெக்ஷன் ஆன பிறகு சொன்ன மாதிரி ஜாயின் செய்யாமல் இருக்கலாமா? ஸோ நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ ஒருவேளை இவங்க ரிப்பீட்டர்ஸ் கேட்டாங்க, ஒருவேளை செலக்ட் ஆகிட்டா நான் ஜாயின் பண்ணாமல் வேறு நான் எஸ்எஸ்சி படிக்கிறேன், சிஜிஎல்ல எனக்கு போஸ்டிங் கிடச்சிருக்கு, ஸோ நான் ஜாயின் பண்ணலாமல் இருக்கலாமா? ஃபைனல் அலாட்மெண்ட் வந்தாலும் ஆஃபர் அக்செப்ட் செய்யாமல் இருக்கலாம். ஓகே, அதே மாதிரி ஜாயினிங் ரிப்போர்ட் செய்யாமல் இருக்கலாம். உங்களுக்கு அலாட்மெண்ட்டே வந்தாலும் ஆஃபர் அக்செப்ட் பண்ணாமலும் இருக்கலாம். அதே மாதிரி ஜாயினிங் ரிப்போர்ட்டும் நீங்கள் பண்ண தேவையில்லை. நீங்கள் எனக்கு வந்து நீங்கள் வேண்டான்னு நினைக்கிறீங்கன்னா இது எதுவுமே நீங்கள் அக்செப்ட் பண்ண தேவையில்லை. ஜென்ரலி பாண்ட் ஆக்டிவேட் ஆகாது, பிகாஸ் யூ நெவர் ஜாயின். இன்னும் நீங்கள் பேங்க் ஜாயினே பண்ணல, ஸோ பாண்ட் ஆக்டிவேட் ஆகாது. ஓகே, நீங்கள் ஒன்ஸ் ஃபைனல் அலாட்மெண்ட் கிடைச்சி ஆஃபர் அக்செப்ட் பண்ணி ஜாயினிங் ரிப்போர்ட் பண்ணால் தான் பாண்ட் ஆக்டிவேஷன் நடக்கும். ஓகேப்பா. அதே மாதிரி எக்ஸாம்பிள் லைக் வந்து ஒருத்தர் வந்து ஐபிபிஎஸ் பிஓ செலக்ட் ஆகிட்டாரு வச்சுக்கோங்க, கனரா பேங்க்கில் அலாட் பண்ணியிருக்காங்க. லேட்டர் வந்து எஸ்பிஐ பிஓவில் ரிசல்ட்டில் கிளியர் ஆகிட்டார். ஸோ ஜென்ரலாக ஐபிபிஎஸ்ஸாக எஸ்பிஓவான்னு பார்க்குறப்ப அந்த ஸ்டூடெண்ட் எஸ்பிஐக்கு தான் போவார். அப்போ அவர் கனரா பேங்கை ஜாயின் பண்ணல, கனரா பேங்கே அவர் ஜாயின் பண்ணலன்னா, அவர் அலாட்மெண்ட் வந்தும் அவர் போகலைன்னா பாண்ட் இஷ்யூ வராது, எஸ்பிஐ பிஓ போயிடுவார். பாண்ட் இஷ்யூ எப்போ வரும்? ஒன்ஸ் உள்ளே போய் ஜாயினுக்கு அப்புறம் தான் பாண்ட் இஷ்யூ வரும். பாண்ட் இஷ்யூனா ஒன்றும் இல்லை, அக்ரிமெண்ட் சைனுக்காக நீங்கள் வந்து ஒரு 2 to 3 years பேங்க் நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும், அது சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை அந்த பாண்ட் வேணான்னா அங்கே 3 months நோட்டீஸ் பீரியட் சர்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் பாண்டோட கண்டிஷன்ஸாக மோஸ்ட்லி இருக்குது. அது இது எதுக்காக அவங்க வச்சுருக்காங்கன்னா, உங்களுக்கு பேங்க் வந்து இனிஷியல் மந்த்ஸாக ட்ரைனிங் நிறைய கொடுப்பாங்க, அந்த காஸ்ட்டை நல்லிஃபை பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த மாதிரி அக்ரிமெண்ட் கொடுக்குறாங்க. ஓகேப்பா. ஸோ எஸ் பண்ணிய பிறகு வெளியேறலாமா? எஸ், ஆனால் கண்டிஷன், ஒருவேளை நீங்கள் வந்து ஜாயின் பண்ணக்கப்புறம் நான் போகிறேன், வெளியில் போகிறேன்னா, ஆனால் கண்டிஷன் அப்ளை. மோஸ்ட் சர்வீஸ் பாண்ட் நோட்டீஸ் பீரியட்லாம் இருக்கும். சர்வீஸ் பாண்ட்னா அவ்வளோ ஒரு லம்சம் அமௌண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். இல்லைன்னா 2 to 3 months நோட்டீஸ் பீரியட் சர்வ் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியில் வந்துடலாம், அந்த மாதிரி இருக்கும். ஓகேப்பா. ஸோ அந்த லம்சம் நம்ம பாண்ட் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து ஆஃபீஸ் ஸ்கேல் பார்க்குறப்ப பப்ளிக் செக்டார் பேங்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தா நம்மளுக்கு வந்து 1 lakh to 3 lakh இருக்கும். அதே மாதிரி சம் பேங்க் ஜிஎஸ்டி போட்டு ஒன்று எக்ஸ்ட்ரா வரும். சர்வீஸ் பீரியட் சொல்கிறது 2 to 3 வருஷம் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேப்பா. கம்யூனிட்டி ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐபிபிஎஸ் பிஓ ஜாயினர்ஸ் காமன்லி மென்ஷன் 2 lakh bond with 2 to 3 years சர்வீஸ் ரெக்வயர்மெண்ட் செவரல் பீரியட் இஃப் யூ லீவ் பிஃபோர் பாண்ட் பீரியட். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, பாண்ட் வந்து 2 lakhs கொடுக்கணும், சர்வீஸ் ரெக்வயர்மெண்ட் 3 years. ஸோ இஃப் யூ ரிசைன் ஆஃப்டர் 1 year பேங்க் மே டிமாண்ட் பாண்ட் அமௌண்ட். இவ்வளோ பாண்ட் அமௌண்ட் கேட்பாங்க, எனக்கு பாண்ட் அமௌண்ட் கூட. ரிலீவிங் ப்ராசஸ் அஸ் ரெக்வயர், ஃபெயிலியர் டு செட்டில் கேன் லீட் டு ரெக்கவரி ப்ரொசீடிங்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஒன்றுமே கிடையாது, ரொம்ப நீட்டாக சொல்கிறேன். பாண்ட் அமௌண்ட்டோ எதுவுமே நீங்கள் வேண்டாம், நீங்கள் ப்ராப்பராக நோட்டீஸ் சர்வ் பண்ணி வந்துட்டா இந்த இஷ்யூஸ் எதுவுமே உங்களுக்கு வராது. பட் பாண்ட் ஒன் சைன் பண்ணிட்டா கண்டிப்பாக அவங்க அக்ரிமெண்ட்குள்ளே நீங்கள் 3 years ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ரிலீவிங் ஆகிற மாதிரி இருந்தால் நீங்கள் நோட்டீஸ் பீரியட் சர்வ் பண்ணி இல்லை லம்சம் அமௌண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். தட்ஸ் ஆல். ஓகே,
ஸோ இஸ் த பாண்ட் லீகலி வேலிட்? ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, ஹேவ் அப்ளைட் சர்டைன் PSBO clauses where officers agreed to serve a minimum period or compensate the bank for early exit. So bond is not a mere formality, it can be enforceable depending on the agreements. So அக்ரிமெண்ட்டோட இது பொறுத்த அக்ரிமெண்ட்டோட இது கிளாஸ் வச்சு தான் இது முடிவு பண்ண முடியும் தவிர வேறு எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. சுப்ரீம் கோர்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து ஒரு மினிமம் பீரியட் வந்து பேங்க் எம்ப்ளாயி சர்வ் பண்ணால் போதும், அந்த பாண்ட் வந்து நலிஃபை ஆகிடும் அப்படின்னு, இல்லைன்னா காம்பன்சேட் கொடுக்கணும் பேங்குக்கு. ஓகே ஓகேப்பா. அதே மாதிரி நோட்டீஸ் பீரியட் ஆல்சோ மேட்டர்ஸ். மெனி பேங்க் ரெக்வஸ்ட், நிறைய பேங்க் பார்த்தா 3 month நோட்டீஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது, 1 month சேலரி கொடுக்குற மாதிரி இருக்கும் பிஃபோர் லீவிங். ஸோ ரிசிக்னேஷன் காஸ்ட் மே இன்க்ளூட் என்னது, பாண்ட் அமௌண்ட் வரும், நோட்டீஸ் பே வரும், அப்ளிகேஷன் டேக்ஸ் வரும், இது எல்லாமே உங்களுக்கு பாண்ட் இதெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு வரும். ஓகேவா? அது மீன்ஸ் நீங்கள் டக்குன்னு ரிசைன் பண்ணுறீங்கன்னா. ஓகேப்பா. ஸோ யூ கேன் லீவ் ஃபார் SBI PO RBS CGL கேட்டால், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் IBPS PO செலக்ட் ஆகிட்டீங்க, எனக்கு SBI POவும் கிடச்சிருச்சு, RBI கிடச்சிருக்கு, CGL கிடையாது, நிறைய கேண்டிடேட்ஸ் பண்ணுவாங்க. Selection in another government does not automatically cancel the bank bond. Bond is usually not transferable. You generally have to follow regulation and settle any contractual obligation of your current bank. நீங்கள் ஒருவேளை நீங்கள் உள்ளேயே போயிட்டீங்க, IBPS PO ஜாப்பில் போயிட்டீங்க, SBIயில் செலக்ட் ஆகிட்டீங்கன்னு சொன்னால் அந்த பாண்டு நான் ட்ரான்ஸ்ஃபரபிள் தான். நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த ப்ராப்பராக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி செட்டில்மெண்ட் பண்ணிட்டா உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூஸுமே வராது, எந்த ஒரு ப்ராப்ளமே வராது. ஜென்ரலாகவே இது எல்லா பேங்க்ஸும் நடக்கிறது தான். ஒரு பர்சன் பேங்க்குள்ளே ஜாயின் பண்ணி இன்னொரு பேங்க்கில் வந்து ஜம்ப் ஆகிறது ரொம்ப நார்மல். IBPS கிளியர் பண்ணிவிட்டு SBIயில் போகிறது இதெல்லாம் ரொம்ப நார்மல், பேங்க்குக்கே தெரியும். ஸோ அவங்க ப்ராப்பரான நோட்டீஸ் பீரியட் கொடுத்துருவாங்க. ஸோ பாண்டுக்கு பயப்படவே தேவையில்லை. ஓகே. பிக்கஸ்ட் மிஸ்கா கவர்மெண்ட் ஜாப் தான் பாண்டு, ஆனால் கவர்மெண்ட் ஜாப் தான் பாண்டு, பட் ஆஃபீஸர் கேடர் போஸ்டிங் பேங்க்ஸ் ஆஃபன் கம் சர்வீஸ் அக்ரிமெண்ட். ஏன்னா பேங்க்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தா வந்து உங்களுக்கு வந்து அவங்க ட்ரைனிங் கொடுப்பாங்க, இனிஷியல் இயர்ஸில் ட்ரைனிங் கொடுப்பாங்க, அதை வந்து நல்லிஃபை பண்ணுறதுக்காக தான் சர்வீஸ் அக்ரிமெண்ட் 2-3 years சொல்கிறாங்க. அந்த எம்ப்ளாயை ஹோல்ட் பண்ண ரிட்டைன் பண்ண பார்ப்பாங்க. ஸோ அதனால தான் அந்த பாண்ட் அக்ரிமெண்ட். இது எல்லாருக்குமே காமன், இந்த ப்ரைவேட் பேங்க் இல்லை, ஈவன் கவர்மெண்ட் பேங்க்ஸ்லேயே வந்து இது இருக்குது. பட் பயப்படுற மாதிரி ஒன்றுமே கிடையாது. நிறைய பேர் இப்போ என்னோட ரிலேட்டிவ்ஸே நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால ஒரு இஷ்யூவும் கிடையாது. லீவ் ஆகிற மாதிரி இருந்தால் இந்த நோட்டீஸ் சொல்லி ரிலீவ் ஆகிடலாம். ஓகேப்பா. வாட் மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பேங்க் சொன்னாங்கன்னா ஜாயின் IBPS பேங்கிங். ஸோ IBPO உங்களுக்கு கிடச்சதுன்னா பேங்க் கேரியர் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆஃபீஸ் ஸ்கில் க்ரோத் வேணும், பிரான்ச் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்லாம் ஓகே, நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், IBPS POவில் நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக சேரலாம். ஓகேப்பா. ஸோ IBPS செலெக்ஷன் ஆன உடனே பாண்ட் சைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பேங்க் அலாட்மெண்ட் அண்ட் ஜாயின் தான் சர்வீஸ் பாண்ட் இருக்கும். ஜாயின் செய்யாமல் விட்டால் பொதுவாக பாண்ட் பிரச்சனை வராது. ஜாயின் செய்த பிறகு வெளியேறலாம். ஆனால் அமௌண்ட்டு ப்ளஸ் நோட்டீஸ் பீரியட் ரூல்ஸ்லாம் பொருந்தும். ஓகே. அமௌண்ட் சொல்கிறது ரொம்ப லம்சம் பண்ண எப்போ பண்ணுவாங்கன்னா, நீங்கள் இம்மீடியட்டாக ரிசைன் ஆகணும்னு சொன்னால் பண்ணுவாங்க. பட் நோட்டீஸ் எல்லாம் ப்ராப்பராக சர்வ் பண்ணிட்டு அது ரொம்ப மினிமலில் தான் இருக்கும் உங்களுக்கு அந்த அமௌண்ட். ஓகேப்பா. ஸோ பயப்பட தேவையில்லை. ஸோ இது ஒரு அவேர்னஸ் செஷன் தான், நிறைய பேர் பயந்துட்டு இருந்தாங்க. ஸோ இது ஒரு அவேர்னஸ் செஷன் தான். ஸோ நம்ம தமிழ்நாடு மெகா பேக் இருக்குது, இதை நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். இப்போ புது ஃபேக்கல்ட்டிஸோட புது இன்டெகிரேட்டட் ஸ்ட்ரென்த்தோட லான்ச் பண்ணியிருக்கோம். இதில் நம்மளுக்கு பேங்கிங், SSC, ரயில்வேஸ், IB எல்லாமே ஒரே கோர்ஸில் இருக்குப்பா. ஐ வில் ரெக்கமெண்ட் திஸ் கோர்ஸ் டு ஜாயின். ப்ரைஸ் ரைஸ் சூன் ஆக போகுது. மறக்காமல் என்னோட கோட் YT84 அப்ளை பண்ணி உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேப்பா. அதே மாதிரி நம்மளோட ADA 247ல் நாங்கள் இப்போ லான்ச் பண்ண போகிற புது கோர்ஸ் பார்த்தா வந்து IBPS PO செல்வம் பேட்ச். இது வந்து POக்கு மட்டும் கிடையாது, ABPS கிளர்க்கு, RRB PO, RRB கிளர்க்கு எல்லாத்துக்குமே இன்டகிரேட்டட் ஒரே பேட்ச். ஓகே. ஸோ இதுக்கான ஸ்டார்டிங் டேட் நம்மளுக்கு June 20. ஸோ ஃப்ரீ லைவ் இன்ட்ரோ கிளாஸ் இருக்கும், லைவ் ரெக்கார்டட் கிளாஸ் எல்லாமே இருக்கும், லெக்சர் நோட்ஸ் இருக்கும், எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்ட்டிஸ் இருக்கும். ஸோ கிளியர் பேங்க் எக்ஸாம் கூப்பன் கோட் என்னோட கோட் YT84 அப்ளை பண்ணால் உங்களுக்கு மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும்ப்பா. ஓகே. ஸோ இன்றைக்கி வேறு நம்மளுக்கு வந்து சேல்ஸ் போயிட்டுருக்கு, நோட்டிஃபிகேஷன் லெட்ஸ் கெட் பிக் ப்ரைஸ் ட்ராப் நடந்திருக்கு. ஸோ இன்றைக்கி ஜாயின் பண்ணால் உங்களுக்கு 50% ப்ரைஸ் ட்ராப் இன் கோர்ஸ், ப்ளஸ் என்னென்னா வந்து உங்களுக்கு என்னது டபுள் இயர் வேலிடிட்டி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ மறக்காமல் இன்றைக்கி நைட்குள்ளே ஜாயின் பண்ணிவிடுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ எப்படின்னா நீங்கள் அந்த லைவ் ஸ்டோர்க்குள்ளே நீங்கள் போவீங்க, போயிட்டு பைனோ கொடுங்க, பைனோ கொடுத்தா கூப்பன் கோடு YT84 உங்களுக்கு 1000 rupees டிஸ்கவுண்ட் ஆகி வரும்.
ஓகேப்பா. அதே மாதிரி நம்மளோட அடா 247 ஆப் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணோம். எந்த ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தால் இது முக்கியம். ஏன்னா இதில் அவ்வளோ ஒரு அட்வான்டேஜஸ் இருக்குது. கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல்ஸ், குவிஸ் பிடிஎஃப் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இது ஒரு டைம் உங்களுக்கு டெமோ காமிச்சிடுறேன். அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே, பாருங்கள். அதான் ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உள்ளே போங்க. உள்ளே போனால் செலக்டிவ் எக்ஸாம்ஸில் பேங்கிங் சூஸ் பண்ணுங்கள். பேங்கிங் சூஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன இருக்கும், பேங்கிங் இன்சூரன்ஸை சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணால் உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் எல்லாம் லோட் ஆகிடும். காமிக்கிறேன் பாருங்கள். இதில் உங்களுக்கு இத்தனை கரண்ட் அஃபேர்ஸ், குவிஸ், ஆலர்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இதில் பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து என்னோட நோட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஜென்ரல் நாலேஜ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குவிஸஸும் இருக்குது. நம்மளுக்கு இங்கிலீஷு, குவான்ஸு, ரீசனிங் எல்லாத்துக்குமே வந்து பிஓ எக்ஸாம், ஐபிபிஎஸ் எக்ஸாம் எல்லாத்தோட குவிஸும் நாங்கள் கொடுத்துருக்கோம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்பு. மறக்காமல் நம்மளோட அடா 247 ஆப்பை நீங்கள் என்னது இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எல்லா எக்ஸாமுக்கும். ஓகே, ஓகேப்பா. ஸோ ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடா 247 தமிழ். ஸோ இது இந்த மாதிரி வேறு ஏதாவது யூஸ்ஃபுல் வீடியோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடா 247 பிஎஸ்ஆர் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ண மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளோட கோர்ஸ் செல்வம் கோர்ஸ் இங்கே போங்க. அடா தமிழ் சர்ச் பண்ணுங்கள். அதான் தமிழ்நாடு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணால் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 15 கோர்சஸ் லான்ச்சிங்கில் இருக்குது. ஸோ இதில் செல்வம் ஐபிபிஎஸ் பிஓ பேட்ச். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இதை ரிமூவ் பண்ணிவிட்டு பை நவ் கொடுங்க. இதையும் ரிமூவ் பண்ணிவிட்டு கூப்பன் கோட் வந்து YT84 இதை அப்ளை பண்ணால் உங்களுக்கு மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். 3700 ருபீஸ் கோர்ஸ் உங்களுக்கு என்னது 2900 கிடைக்கும். இந்த ஆஃபர் என்னது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நாளைக்கு தான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கோர்ஸ். ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் கோர்ஸ் தான். ஃப்ரீ லைவ் கிளாஸஸ் எல்லாமே இருக்குது. ஓகேவா? வேறு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.